ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிலக்ஷன். நம்ம எதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா கொய்கா ப்ரீடிங். ஓகேவா? இன்றைக்கி டே 2. ஓகே, நம்ம டே 2 வீடியோ என்ன செய்ய போகிறோம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி டே 1 வீடியோ பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா போயிட்டு பாருங்கள். பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? நம்ம டே 2 வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக நீங்கள் வந்துருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்திவிடுங்க. ஓகேவா? அப்போ தான் நம்ம டே பை டே போடுற வீடியோ அப்டேட்லாம் உங்களுக்கு உடனே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. ஓகே காய்ஸ், வாங்க டே 2 ப்ராசஸ் எப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ நேற்று போன்ட்டெல்லாம் செஞ்சு தண்ணியெல்லாம் நிரப்பி எல்லாம் ஃபில் பண்ணி தானே வச்சுருக்குறோம். இன்றைக்கி நம்ம ஃபில்டராக போட்டோம் தானே, 8 hours ஃபில்டராக போட்டோம் தானே. அந்த வாட்டர் பம்பை நம்ம எடுத்துருவோம். வாட்டர் பம்ப் தேவைப்படாது இதுக்கு பிறகு. அதனால் வாட்டர் பம்பை எடுத்துகிட்டு நம்ம இதுக்குள்ளே ஃபிஷ்ஷை ஆட் பண்ணலாம். மார்னிங் 7 o'clock. ஓகேவா? மார்னிங் 7 o'clock மேல் 2 பேர்த்தையும் நம்ம அந்த ப்ரீடிங் பாண்டுக்கு போடுறோம். ஓகே, 2 பேரையும் நம்ம எட் பண்ணுறோம். மார்னிங் 7 o'clock எட் பண்ணிவிட்டு அவங்க எக்லே பண்ணுறதுக்காக நம்ம பாம் ட்ரீயில் பாம் ட்ரீயில் உள்ள இலை எடுத்து நம்ம போட்டுருவோம். ஓகேவா? போட்டுருவோம். வேண்டாம் கண்டாக்கில் போடுறது இல்லை, கொண்டு போய்ட்டு ஒரு இடத்துல வச்சு கட்டிடுவோம். ஓகேவா? அப்போ தான் எக்லே பண்ணுறதுக்கு அவங்களுக்கு லேசாக இருக்கும், நமக்கும் எக்லே பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு லேசாக இருக்கும். இல்லைன்னா சும்மா எடுத்து போட்டு வச்சோம் வேண்டாம் நம்ம கால் பட்டு அது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம மீன் எடுப்போம் தானே, எக்லே பண்ணது பிறகு அதுக்குள்ளேருந்து மீன்லாம் வெளியில் எடுப்போம். அந்த டைம் போகிறப்ப நம்ம கால் பட்டு இல்லைண்டா நம்ம அந்த மீன் பிடிக்கிற நெட்டு பட்டு முட்டைகளுடைய நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு இடத்துல கட்டிடுவோம். ஓகேவா? அப்போ அவங்க எக்லே பண்ணுறதுக்கு லேசாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடத்துல கட்டிட்டு மேல் 2 பேரை மார்னிங் 7 o'clock விடுவோம் தானே. ஃபீமேலை விடணும் ஈவினிங் 6 o'clock. ஓகே, ஃபீமேலை பார்ப்போம். இவர் தான் நம்மளோட ஃபீமேல். ஓகேவா? இவரையும் மார்னிங் 7 o'clockலேருந்து 6 o'clock வரைக்கும் தனியாக ஒரு பவுண்டில் தான் வைக்கணும். எல்லாத்தோடையும் போட்டு வைக்கக்கூடாது, தனியாக ஒரு பவுண்டில் போட்டு வச்சுருந்து ஈவினிங் 6 o'clock நம்ம ப்ரீடிங் செய்கிற பவுண்டுக்கு எட் பண்ணிடலாம். ஓகேவா? சின்ன பொண்ணுலேருந்து இதில் போட்டோன்னு பாருங்கள், கொஞ்சம் அங்கிட்டு ஓடுறாரு, அப்படி இருக்கிறாரு. ஓகேவா? எட் பண்ணிட்டோம்டா டே 2 ப்ராசஸ் முடிஞ்சு. ஓகே காய்ஸ், இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நாளைக்கு டே 3 வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் டிலக்ஷன். பாய்.